ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி ஏஜென்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து வச்சிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ சக்கரை பொங்கல். 3 கிலோ சக்கரை பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணி, 1 கிலோ பாசிப்பருப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து 100 கிராம் முந்திரி, 100 கிராம் திராட்சை, ஏலக்காய் வந்து ஒரு 20 கிராம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்குறோம். இது வந்து நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி வேக வச்சுக்கணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ மண்டை வெல்லத்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணி உடச்சி இந்த மாதிரி போட்டு இலகைக்கணுங்க. கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணக்கூடாதுங்க. வெல்லம் போட்ட உடனே இலகும். அந்த வெல்லம் கரைய இது வந்து பார்த்திங்கன்னா இலகும். அது இலகி நல்லா வர டைமுக்கு நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற ஏலக்காயை இதில் போட்டுக்கணும். நுணுக்கி வச்சுருக்கிற ஏலக்காய் இதில் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடை சட்டி வச்சு 1 லிட்டர் நெய் ஊற்றிருக்கோம். 1 லிட்டர் நெய், அதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதோட திராட்சையும் போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து இதில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கிண்டி கப்புன்னு மூடி வச்சிடணும். எந்த பொருள் செஞ்சாலுமே வந்து ரசமே வச்சாலும் கூட நுரக்கட்டி நம்ம மல்லித்தலை போட்ட உடனே நம்ம மூடி வச்சிடணுங்க. அப்போ தான் அதோடய வாசம் போகாது, நல்லா இருக்கும் மனம்.